இன்னைக்கு ஏர் ஃப்ரை சீரிஸ் எபிசோட் 6ல நான் ட்ரை பண்ண ஒரு ரெசிபி தான் இந்த ஹரியாலி சிக்கன். ஸோ இது எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாமா? ஸோ ஹரியாலி சிக்கனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மல்லி இலை கரெக்டாக 1 கப் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. புதினா வந்து ஒரு ஒன் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக 3/4 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தயிர் வந்து கரெக்டாக 80 ml 100 ml அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சும் பூண்டும் வந்து கரெக்டாக 10 கிராம்ஸ் அந்த ரேஞ்சில் எடுத்துக்கோங்க. அப்புறம் 4 பச்சை மிளகா, 1.5 வந்து டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ். ஸோ இதுதான் இன்க்ரீடியன்ஸ். இதோட சேர்த்து நான் 700 கிராம்ஸ் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். இங்கே நான் வந்து போன்லெஸ் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது போன்லெஸ்ல பண்ணும்போது தான் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நம்ம இது எல்லாமே அரைச்சி நம்ம சிக்கனுக்கு வந்து மேரினேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மல்லி இலையும் புதினா இலையும் நல்லா கழுவிட்டு போட்டுக்கோங்க. மல்லி இலையோட கொஞ்சம் ஒரு கொத்து வந்து கம்மியாக இருக்கணும் புதினா, அப்போ தான் அந்த இது வந்து பேலன்ஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி மல்லி இலையும் போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இஞ்சும் பூண்டும் போட்டுக்கோங்க. லெமன் ஜூஸ், பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இங்கே நான் கரெக்டாக 4 பேருக்கு பண்ணுறதுனால 4 பச்சை மிளகா போடுறேன். இதோடு சேர்த்து தயிர், நல்ல கட்டி தயிராக வந்து எடுத்துக்கோங்க. மேரினேட் பண்ணுற அந்த மசாலா வந்து ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது, ஓகேவா? இதோடு சேர்த்து 2 டீஸ்பூன் வந்து ஆயில், தேவையான அளவு உப்பு. கரெக்டாக இங்கன்னா 1 ஸ்பூனுக்கும் லைட்டாக கம்மியாக போடுறேன். ஏன்னா 700 கிராம்லேருந்து 800 கிராம் கிட்ட நான் சிக்கன் போடுறதுனால நான் எவ்வளோ உப்பு எனக்கு தேவை. இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிடுவோம். அரைச்சாச்சு. இதோட சேர்த்து 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கோங்க. அதோடு சேர்த்து மல்லித்தூள் போட்டுக்கோங்க, அது 1 ஸ்பூன். கசூரி மேத்தி அப்படி இல்லைன்னா அரகணம் எதுனாலும் போட்டுக்கலாம். இதுவும் போட்டுக்கிட்டு திரும்ப இதையும் நல்லா அரைச்சிருவோம். ஸோ பக்கா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது, இது ஓரளவு கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குது. இப்போ நம்ம இது சிக்கனில் போட்டு ஊற வச்சுருவோம். ஃபஸ்ட்டு சிக்கனை போட்டுக்கலாம். நல்லா தண்ணியை வந்து ட்ரைன் பண்ணிக்கோங்க. தண்ணி விட்ட எல்லாத்தையும் ட்ரைன் பண்ணிவிட்டு இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஊற்றிடுவோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு மட்டும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஒரு இந்த பேஸ்ட் ஊற்றுறதுக்கு முன்னாடி உப்பு கொஞ்சம் நல்லாவே செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்லா சிக்கனில் இறங்கணும். இது போன்லெஸ்ன்றனால ஈஸியாக இறங்கிடும். இதே பெரிய பீஸில் பண்ணுறீங்கன்னா லைட்டாக கோடு போட்டு இது பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்சிருச்சு கைஸ். இதை நம்ம இப்போ என்ன பண்ணலாம், கரெக்டாக 3 to 4 hours அப்படி இல்லைன்னா ஓவர் நைட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா மேரினேட் ஆயிரும். ஸோ இதை நம்ம இன்னைக்கு இந்த ஏர் ஃப்ரை சீரீஸ்னால ஏர் ஃப்ரையரில் வச்சு தான் நான் குக் பண்ண போகிறேன். ஸோ அதோட செட்டிங்ஸ் எப்படி, இது கொஞ்சம் செட்டிங்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது நம்ம இப்போ ஒரு 3 to 4 hours வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம திரும்ப நல்லா மேரினேட் ஆனோன்னா எடுத்து இதை நம்ம குக் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி மேக்னெட் வேணும்னா கீழே கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற பேஜை ஃபாலோ பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ வச்சாச்சு. இதை போட்டு கவர் பண்ணி வச்சிருங்க ஒரு 3 to 4 hours. கரெக்டாக 4 to 5 hours வந்து மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏர் ஃப்ரை சீரீஸில் எப்போவுமே நம்ம பண்ணுற மாதிரி பட்டர் பேப்பரை வந்து ஏர் ஃப்ரையரில் பட்டர் பேப்பர் வைக்கிறதுக்கு முன்னாடி ஏர் ஃப்ரையரை ப்ரீ ஹீட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஏர் ஃப்ரையரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். கரெக்டாக 200 degree செல்சியஸில் வச்சு ஒரு 4 minutes கிட்ட வச்சுக்கோங்க. நல்லா ப்ரீ ஹீட் ஆனோன்னா நம்ம அதுக்கடுத்த மெத்தட் எல்லாமே பண்ணலாம். ஸோ என்ன பண்ணிக்கலாம், இங்கே லைட்டாக இதை வச்சு நல்லா ஓட்டை போட்டுக்கோங்க. நாங்கள் ஓட்டை போட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு மேலே ஆயில் அப்படி இல்லைன்னா கீ வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க.
ஸோ ஃபுல்லாக தேய்ச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம சிக்கனை வந்து உள்ளே வச்சுருவோம். ஸோ சிக்கனை நம்ம ஸ்டிக்கில் வச்சு இது பண்ணிடுவோம். இப்படி தான் பண்ணணும்லாம் இல்லை, நீங்கள் எப்படினாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இது பண்ணுற மாதிரி நடுவில் கூட நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கேப்சிகம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க, டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா, என்னால் முடிஞ்சது இந்த 5 தான் நான் ஸ்டஃப் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டிக்கில் உள்ள சிக்கனை வந்து ஒவ்வொன்றா இங்கே பிளேஸ் பண்ணிடுவோம். ரொம்ப ஓவர் க்ரௌட் வந்து பண்ண வேண்டாம். எப்போவுமே ஏர் ஃப்ரையரில் ஜஸ்ட்டு வந்து ஒரு 100 கிராம்ஸ்லேருந்து இது மட்டும் வச்சிருங்க போதும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த மசாலா வந்து மேலோட்டமாக லைட்டாக போட்டுட்டுக்கோங்க. இதுக்கு மேலே லைட்டாக நம்ம கீ வந்து ஊற்றிடுவோம். கீ பட்டர் எதுனாலும் ஓகே தான். சரி, போட்டுட்டு இப்போ நம்ம ஏர் ஃப்ரையரில் செட் பண்ணிடுவோம். பண்ணலாம் அதே செட்டிங்ஸ் தான், பட் ஆனால் இப்போ வந்து 8 மினிட்ஸ் கிட்ட வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிக்கன் இதில் ஃபஸ்ட்டு 200ல் ஃபஸ்ட்டு 8 மினிட்ஸ். ஸோ கரெக்டாக ஒரு 8 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 8 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு, எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்க, உங்களுக்கு தெரியும் ஒரு 60% கிட்ட வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா திருப்பி போட்டுட்டு இன்னொரு ஒரு 8 மினிட்ஸ் வைக்கலாம், ஃபுல்லாக வெந்துடும். என்ன பண்ணலாம், இப்போ உள்ள வச்சுட்டு அதே செட்டிங்ஸில் வந்து இன்னொரு ஒரு 8 மினிட்ஸ் வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் 8 மினிட்ஸும் முடிஞ்சிருச்சு. ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்க, பக்காவா வெந்திருக்கு. ஒரே ஒரு வாட்டி வந்து இதை வச்சு குத்தி பார்த்துக்கோங்க, ஏதாவது டூத் பிக் வச்சாவது இல்லைன்னா கத்தி வச்சாவது குத்தி பார்த்துக்கோங்க. நல்லா வெந்திருக்கு. ஸோ இதை இப்போ நம்ம வந்து இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு வந்து முக்கியமாக வந்து மேரினேட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு இது வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸுக்கு என்னோட சேனலான ஷைவல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் பாய்.